தொழிலாளி மருத்துவராகிறது என்பது எப்படி என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு. அப்படி படிக்கும்பொழுது அவருக்கான அந்த படிப்பை அன்றைக்கு இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அதை ஒத்துக்கல, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால. ஆனால் இன்றைக்கு அவர் இந்த உயரத்துக்கு வந்தது பிறகு அதே பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசுது அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்முடைய டாக்டர் அவர்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட் என்று நாம் சொல்லலாம். வானமே எல்லை என்கின்ற தலைப்புக்கு ஒரு மனிதனை அடையாளம் காட்டினால் அது ஜெம் டாக்டர் பழனிவேல் அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு பெரிய வேல். அப்ப ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல அந்த மெடிக்கல் போர்டு என்னை செக் பண்றாங்க. அப்ப நான் லெட்டர்லாம் கொடுத்து இங்க தான் சர்ஜரி பண்ணேன்னு சொன்னோன்னே ஒரு 2-3 வேறு மாநிலத்தினுடைய டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவர் அந்த ஃபைலை திறந்து பாக்குறாரு, உங்களுடைய பேரை பாக்குறாரு, நல்லா உத்து பாக்குறாரு. ஒரு படிச்சோன்னே சொன்னாரு, ஃபைலை கிளம்பலாம் அப்படின்னாரு. இது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் போர்டில். நான் கேட்டேன், எதுக்கு சார் அப்படின்னு. அவருடைய லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி புக்கு தாங்க எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கு. ஆனால் நான் யார், அவருடைய சர்ஜரி எவாலுவேட் பண்ணி உங்களை செக் பண்றதுக்கு நான் யார் என்றான். 17 வயதில் 8வது வகுப்பு சேர்ந்திருக்கிறது. என்னுக்கு நேரே சொன்னார், அது புத்தகத்தில் 17 வயதில் 8வது சேர்ந்த ஒரு மகன் வறுமை அடைந்து உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை. அந்த வறுமைதான் இவ்வளவு மேதையை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமை தான். அப்படிப்பட்ட பேராசிரியர் ரங்கபாஷம் அவர்கள் உங்களை கூட்டு 15 ரூபா வந்து என் கூட சேருன்னு சொல்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ரங்கபாஷம் அவர்கள் அவர் தான் அத்தாரிட்டி. அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி நீங்க என் டிபார்ட்மெண்ட் வந்து சேருன்னு சொல்றதுல எனக்கு முடியாது. உயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனிதனுடைய நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள். தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும். அதனாலதான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆகப்பெரும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துணியும் ஐயமில்லை. I would like to request Dr. N. Chandrasekharan sir to deliver the chief guest address. It's a very special moment and a unique privilege for me to be here today to launch the autobiography of Dr. Palanivel. டாக்டர் பழனிவேல் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டாக்டர். அது மட்டும் இல்லை, வெரி டேலண்டட். அவர் இந்த அளவுக்கு வந்து உலகத்திலேயே வந்து இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஃபீல்டில் ஒரு முதல் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமையை பெற்றிருக்காருன்னா அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அந்த மெரிட்லேயே வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி பிரபல மருத்துவக் கல்லூரியில் வந்து படித்து ஒரு இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கிய பெருமை அவரை சாரும். அவர் வந்து ஒரு தனி மனிதனாக எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு தனி மனிதன் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். இந்த கட்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 அர்த்தங்களை வந்து குறிக்கும். ஒன்று, கட்ஸ் அப்படின்னா நம்ம குடல், கட்ஸ் அப்படின்னா வந்து தைரியம். அவருக்கு வந்து எல்லாமே இருக்கு. அவருக்கு அந்த கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு எதையுமே ஒரு இன்ஸ்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா, உள்ளுணர்வு. அதுவும் ஒரு அர்த்தம் தான் அந்த கட்ஸுக்கு. அவருக்கு எல்லா உணர்வுகளும் இருந்ததனால் தான் இந்த அளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சது. இந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். ஒரு அபூர்வமான மனிதர், உலகளாவிய மிகப்பெரிய மருத்துவராக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி பண்பாளர், அன்பாளர். நான் இந்த நேரத்தில் இங்கே உயிரோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்தான் காரணம். ஜெம் மருத்துவமனையில் நான் மிகப்பெரிய வியாதி பாதிப்பால் அனுபவிக்கப்பட்ட போது நானும் என் குடும்பமும் நினைத்தோம், வெளியே நான் மார்ச்சுவரியில் வருவோம் என்று நினைத்தோம். ஆனால் மறுபடியும் என்னை மாண்புமிகு துணைவேந்தராக அனுப்பி வைத்தவர் டாக்டர் பழனிவேல். அதனால் இங்கே வந்திருப்பவரெல்லாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள், நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். என் குடும்பம் அனுப்பி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தருணம். என்னுடைய ஜேர்னி வந்து அவரோட about 40 years back it started. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, he doesn't feel that he is a superior person, he is an embodiment or he is the author of everything. He goes with the people, he identifies people's problem right from the base. Then he studies carefully. He sees the patients as the family members. Every individual member is treated like his own brother. He doesn't differentiate people from rich people or poor people. He is a paid person. No partiality between any patients for that matter. That Palanivel's technique at Japan
Japanese love him. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெம்மாவே அவர் இருக்கார். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் ஒரு என்னுடைய குருநாதருடைய ட்ரீட்மெண்ட் இதுக்காக நான் போயிருந்தேன். போகும்போது ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் சீஃப்னு சொல்லிட்டு மற்ற டாக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணாமல் இவர் ஒரு ஒவ்வொரு கேரும் எடுத்து ரொம்ப ஒரு சின்சியரிட்டியோடு பண்ணியிருந்தார். நிறைய பேருக்கு ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டையும் ஆப்ரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப தங்கமான மனிதருங்க, கடுமையான உழைப்பாளி, நேர்மையானவர், நல்ல அந்த கட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவர் தகுதியானவர் தான். டீச்சர்ஸ்னால தான் நான் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு கேட்கவும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு வச்சுங்களேன். ஏன்னா எல்லாத்திட்டையும் ஒரு கைண்டாக இருப்பார், யார் போனாலும் உடனே பார்த்து இது பண்ணுறவர். அப்புறம் அது தவிர என்ன இதுன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. வேறு யாரும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போயிட்டே இருப்பார். அவர் இனி ரொம்ப நாள் பல நாள் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இது பண்ணணும். கோயம்புத்தூருக்கு நல்லதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள். மதுரையில் எம்எஸ் நானும் அவரும் ஒன்றா படித்தோம். எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி மதுரை மெடிக்கல் காலேஜில். அப்புறம் முடிஞ்ச பிற்பாடு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வி ஜாயின்ட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் மோர் தென் 5 to 7 years. Then he went for his super specialty. Actually, we can say he is one of the pioneers in the world where he can do all sorts of things. And most of the surgeries he did individually at the first time. And his all video photographies has been documented in the American States Library also. Very nice person. Our friendship and other things is going for nearly more than 40 years. ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்து அவர் இன்னைக்கு உலகம் புகழ்பெற்ற ஒரு டாக்டராக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு வசதி வாய்ப்புகள் ஒரு வேலை இருந்திருந்தால் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எந்த விதமான பேசிக் நீட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் நேரத்துலேயே அவர் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்களையும் உயர்வு நிலையில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி பார்க்குறாரு. அதுதான் அவருடைய பக்குவம். குணத்துலையும் சரி, அந்த மருத்துவத்திலையும் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிற நம்ம கோயம்புத்தூருக்கே கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லலாம். ரோல் மாடல் ஜெம். ஆமாம், ஜெம். ஆமாம், அது பொருத்தமான பேர். அது ரொம்ப எங்கள் கணவருக்கும் ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. ரொம்ப நல்லா பார்ப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போனாலே நோய் குணமாயிரும், இது ஆப்ரேஷன் பண்ணலாம், இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பேர் போன டாக்டர். அவரோட டிசைபிள்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்காங்க. வெரி ப்ரவுட். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு லைக் டாக்டர் பழனிவேலு ஒருத்தர் இருக்கார். வெரி கிரேட் பர்சனாலிட்டி, வெரி ஹம்பிள், ஹியூமிலிட்டி. அவரோட மெயின் குவாலிட்டி இஸ் ஹியூமிலிட்டி. Man who has come up from nothing to the greatest heights. Any future children, everybody should emulate him in his journey for success. I want to do a movie on him. He should be a great character for a Hindi movie. So I wish it happens soon. Somebody like great actors in Bollywood should act on it. Surarai Potru kind of things. Maadi or movie varanam. That is my wish. லாப்ரோஸ்கோப் தந்தை மாதிரி தானே அவர். ஓகே. ஸோ எல்லாம் செய்யக்கூடியதே கட்ஸோட துணிஞ்ச ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவர் எல்லாமே பண்ணனாலும் அதுக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். குறிப்பாக படிக்கிற வயசில் பணத்தை பார்த்துட்டாங்கன்னா படித்ததெல்லாம் படிக்கலாம் வேணாம், எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சுட்டு பெரிய ஆள் ஆகிடலாம், பணக்காரர் ஆகிடலாம், அப்படி தான் யாராக இருந்தாலும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர் பணம் சம்பாதிக்கிறதே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உழைப்பை முழுதமாக செலுத்தியவர் நம்முடைய டாக்டர் அவர்கள். அது முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வராரு. அந்த புத்தகத்தில், ஏன்னா அந்த புத்தகத்தை இன்றைக்கி எனக்கு மதியம் தான் கொடுத்தாரு அவர். அதில் சொல்கிறார், 5ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு வயசு 13 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு கிளாஸுக்கு போய் உட்காரத்துக்கு. இருந்தாலும் எப்படியாச்சும் படித்து விட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஏக்கம், அதனால் அவர் படித்தேன் என்று அதில் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே படிக்கும்போது இந்த வயசுக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது என்று சொன்ன பொழுது, அன்னைக்கு இருந்த அவருடைய ஆசிரியர் ஐயா வையாபுரி அவர்கள் தான் சொன்னார், நான் அவனை படிக்க வைக்கிறேன், நீ வா படி என்று அவருக்கு ஊக்கமளித்ததாக சொல்கிறார்கள். அப்படி படிக்கும்பொழுது அவருக்கான அந்த படிப்பை அன்றைக்கு இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அதை ஒத்துக்கலை, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால. ஆனால் இன்றைக்கு அவர் இந்த உயரத்துக்கு வந்தது பிறகு அதே பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக பேசுது அப்படின்ட்டு சொன்னால்
அதுதான் நம்முடைய டாக்டர் அவர்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட் என்று நாம் சொல்லலாம். அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் புற்றுநோய் சார்ந்து, உணவு குழாயில் இருக்கின்ற புற்றுநோய் சார்ந்து அவர் என்ன வழிமுறை சொல்கிறாரோ அதுதான் எழுதப்படாத சட்டம் என்று நம்பக்கூடிய அந்த மாநாட்டில் இவர் உரையாற்றுகிறார். இவர் உரையாற்றிய பிறகு அந்த மருத்துவர் சொல்கிறார், இல்லை இல்லை, பழனிவேல் என்ன செயல்முறை சொல்கிறாரோ அதுதான் எனக்கே வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெயரை அவர் பெற்றிருக்கார் என்று சொன்னால் அவருடைய அந்த முயற்சியை இன்றைக்கு நாம் அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். ஒரு மருத்துவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை டாக்டர் பழனிவேல் அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், முழுவதுமாக உடை தெரிந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு படிப்படியாக ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் வர்றாங்க. அதன் பிறகு ஒரு கன்ஃபியூஷன் அந்த சிஸ்டம்ல நீங்க அடுத்து போகும் பொழுது அவர் வேற விதமான ஒரு மாடல்ல படிச்சு போகணும். அவருக்கு அதை பிடிக்கல. ஸ்கூல்ல போய் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றாரு, இதுக்கு மேல நான் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மனிதனுக்கு முதலாக அவங்க அப்பா ஓங்கி ஒரு அடி கொடுக்கிறார். ஒரே முறை வாங்கி அடி, இவருடைய தந்தை இவர் குடித்த அடி. எதுக்காக டிசி வாங்குறேன்? வானமே எல்லை என்கின்ற தலைப்புக்கு ஒரு மனிதனை அடையாளம் காட்டினால் அது ஜென் டாக்டர் பழனிவேல் அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு பெரிய வேல் சாதிக்க முடியும். புத்தகத்தில் அருமை எழுதியிருக்காரு, I came from nothing, I am nothing, I am nobody. இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன், நான் பூஜ்ஜியத்திலிருந்து வந்தேன், நான் பூஜ்ஜியம் மட்டும்தான், கிடைப்பதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய போனஸாக மட்டும்தான் என் வாழ்க்கையை பார்க்கிறேன். யாராவது ஒருவர் இன்னொருவரை கசங்கி பிழிந்து விடலாம் என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு போர் குணம், அதையெல்லாம் சின்ன சின்ன வயசுல காட்டாருங்க. எங்கேயுமே அட்மிஷன் கிடைக்கல. எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, மலேசியால படிச்சிருக்கிறீங்க. அது மலேசியால படிச்சது 5ஆம் கிளாஸ். கடவுள், கடவுளுக்கு அப்புறம் ஜெம் பழனிவேல் என்கின்ற பெயர் ஒரு மனிதன் வாங்கி இருக்கின்றார். 17 வயசுலதான் 5ஆம் கிளாஸ் முடிக்கிறார். ஒரு ஆண்டு காலம் எந்த பள்ளிக்கூடத்திலும் இடம் கொடுக்கவில்லை. அதன் பிறகு பாருங்க, ஆசிரியர்கள் பெரிய மனிதர்கள், கடவுள் நாம் எப்பவுமே சொல்லுவாங்க. இவருக்கென்று ஒரு அற்புதமான ஆசிரியர் நல்லூர் பள்ளிக்கூடத்துல வர்றாங்க. அந்த அற்புதமான ஆசிரியர் ஒரு நாள் கூப்பிடுறார், தம்பி பழனிவேலன் ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிச்சான், அந்த பையன் ஸ்கூலை விட்டு போயிட்டான், அந்த பழனிவேலன் உன் பேரை போட்டுறேன், நீ 9ஆம் கிளாஸ் படி. பாருங்க, அந்த ஹெட் மாஸ்டர் அன்னைக்கு அந்த முயற்சி எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு நம்ம ரிஸ்க் டேக்கிங்னு சொல்றாங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் தவறா கூட இருக்கலாம், தவறுதான், அது தவறுதான், சட்டப்படி அது தவறுதான். ஒரு மாணவனுடைய இடத்தை இன்னொரு மாணவனுக்கு கொடுக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ரிஸ்க் எடுத்து இந்த பழனிவேலை 8ஆம் கிளாஸ்ல சேர்த்துறனால திரும்ப அங்க படிக்கிறாரு. 10ஆம் கிளாஸ்ல கண்டுபிடிச்சிடறாங்க சிஇஓ, மறுபடியும் பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தை மட்டும் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. நீங்க பாதி பேர் உண்மையை சொல்ல போனா பேஷண்ட்டுங்க, நான் அவருடைய பேஷண்ட் தான். அதனால் நம்ம எல்லோருக்கும் மருத்துவராக அவரை தெரியும். ஆனால் பழனிவேலுவாக, அந்த கூலி தொழிலாளியினுடைய மகனாக, ஒரு கூலி தொழிலாளியாக, ஒரு கல்லுக்கடையிலே அக்கௌண்டன்டாக, ஒரு தினக்கூலியாக இருந்து படிக்க முடியும் என்று காட்டி அந்த வேள்வி இருக்கக்கூடிய மனிதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எனக்கு இந்த மனிதனுடைய புத்தகத்துல வாழ்க்கையில் பிடிச்சது என்னன்னாங்க, மிரட்டுகின்ற நேர்மை. இந்த புத்தகத்துல மிரட்டுகின்ற நேர்மை. ஒரு வானமே எல்லை நம்ம சொல்றோம், எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதன் அவனை பார்க்கக்கூடிய விதத்துல ஒரு நேர்மை இருக்க வேண்டும். 12வது நான் பிடிச்சாச்சு, பியூசி போயிட்டேன், சென்ட் ஜோசப் போயிட்டேன், டிஸ்டிங்ஷன் வந்துட்டேன். ஆனா தமிழகத்துல நேர்மையான முறையில எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்கல. எனக்கு நேர்மையான முறையில சீட்டு கிடைக்கல. யாரையோ கை கால பிடிச்சோம், ஒரு அரசியல்வாதியை பிடிச்சோம். ஒருவேளை நான் தவறு செய்துதான் எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைச்சது எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய நேர்மை பாருங்க. சிஸ்டம் தவறு பண்ணதுங்க, சிஸ்டம்ல தவறு இருக்கு. சிஸ்டம் தவறு பண்றதுனால இவரை போன்ற எத்தனையோ மனிதர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. அதுல சில பேரு யாருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற வார்த்தை பயன்படுதோ அவங்க சண்டை போட்டு உள்ள போறாங்க. அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாருங்க. அதே மலேசியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு ஹானர் பண்றாங்க. மலேசியாவுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அகாடமி ஆஃப் மெடிசின் ஆஃப் மலேசியா, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்காக அவரை கூப்பிடுறாங்க. அதனுடைய சைட்டேஷனை மட்டும் நான் படிக்க விரும்புறேங்க, 2 பக்கத்தை. Due to the want of living and financial constraint, he had to work as a daily laborer in Kalapa Bali Estate, Malaysia, before returning to India. Now he is world-renowned surgeon, awarded the highest honor in Malaysia. எந்த ஊர்ல கூலி தொழிலாளியாக ஒரு எஸ்டேட்ல வேலை பார்த்து வெளியே வந்தாரோ அதே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சர்ஜன்ஸும் இணைந்து இவரை கூப்பிட்டு அந்த ஊரினுடைய உச்சபட்ச விருதை கொடுக்கறாங்க. விருதை பத்தி பஞ்சமே இல்லைங்க. ஒரு லாப்ரோஸ்கோபினால முடியுமா? பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுங்கிறாங்க. ஓபன் சர்ஜரி ஓகேங்கிறாங்க. லாப்ரோஸ்கோபி சும்மா ஒரு ஃபேஷன் மாதிரி வந்துட்டு போயிடும், 2 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அதுல எடுத்து அதிலே ஒரு நிபுணத்துவம் பெற்று இன்னைக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி லாப்ரோஸ்கோபியில புகழ் பெற்று அது கொரியா, ஜப்பான், சைனா, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், பெரு, ஸ்பெயின், அமெரிக்கா, கொஞ்சம் நாடுகளை மறந்துட்டேங்க சார்.
இந்த நாடுகளுடைய உச்சபட்ச விருதை வாங்கியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர். ஆரம்பித்த இடத்தை பாருங்க. ஆரம்பித்த இடம் ஒரு எஸ்டேட்ல ஒரு கூலி தொழிலாளியாக. அது ஒரு இடத்திலும் கூட ஐ எம் நத்திங், ஐ எம் ஜீரோ, ஐ எம் நோபடின்னு திரும்ப திரும்ப இவரே இவருக்கு பரிச்சை வச்சுக்கிறார். உலகத்தினுடைய தலை சிறந்த சர்ஜன் சொன்னதுக்கு அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரே நாள்ல 42 லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணலாமா, பண்றாரு. ஒலிம்பிக் மாதிரி ஒரு பெரிய ஒரு மெடல் ப்ராசஸ் நடக்குது. யார் பெஸ்ட் சர்ஜரி பண்றாங்க ஒலிம்பிக், அதுல போய் ஒலிம்பிக் சில்வர் வாங்குறாரு. இந்த ஒலிம்பிக் போட்டி இல்லாம மருத்துவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் போட்டி யூரோப்ல. அதெல்லாம் தாண்டி ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு. அப்பாவை நல்லா பாத்துக்கிறேன்னா, நான் பெரியாரான பிறகு கூட எங்க அப்பாவுக்கு நேரம் கொடுக்கறேன்னா, எங்க அம்மாவை என்னால பாத்துக்க முடியுதா, என்னுடைய மனைவி கிட்ட நான் நேர்மையா இருக்கிறேன்னா, எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காருன்னா, என்னுடைய திருமணம் நடந்ததே எனக்கு வரதட்சணை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் என் திருமணமே நடந்ததுன்னு ஒரு நேர்மையை சொல்றாரு அந்த புத்தகத்துல பாருங்க. அதை தாண்டி முன்னுரையில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக என்னோடு வந்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அண்ணன், செந்தமிழன் சீமான் அண்ணன், இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய தொழிலதிபர்கள். காரணம், அரசியல்காரங்க ஐடியாலஜி எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா தொழில் இருக்கக்கூடிய தலைவர்கள். கடைசியாக ஒரே விஷயத்தை சொல்லிக்கிறேன் சார். எனக்கு நீங்க தான் சார் சர்ஜரி பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. என்பிஏ ஹார்ஸ் ரைடிங், ஹெர்னியா ஹார்ஸ் ரைடிங் வந்தோடனே சொல்றாங்க ஹெர்னியா சர்ஜரி பண்ணிட்டு தான் வரணும். நான் கேட்ட சர்ஜரி பண்ணா 2 மாசம் ஆகுங்களே, அப்ப இந்த ட்ரைனிங் பண்ணலாமா? இல்லைங்க, அடுத்த பேட்ச் ட்ரைனிங் சேர்ந்துக்குங்க, 1 வருஷம் பிரேக் எடுத்துக்கங்க. யாரோ சொல்றாங்க கோயம்புத்தூர்ல ஜெம் பழனிவேல் அவங்க இருக்கிறாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க, போனா உடனே பண்ணிடுவாரு. பட் ஜெம் பழனிவேல் சார் டைம் கிடைக்கல. அவர் சொல்றாரு நான் ஜெர்மனிக்கு போனுங்க, காலையில் 5:30 மணிக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டு நான் ஜெர்மனி போறேன் அப்படின்னு. இந்த புக்கை படிக்கும் போது தான் தெரியுது ஏன் ஜெர்மனிக்கு அடிக்கடி போறீங்க. அதன் பிறகு 5:30 மணிக்கு சர்ஜரி பண்ணி ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறாங்க. நானும் 15வது நாள்ல என்னோட என்பிஏ போலீஸ் ட்ரைனிங்க்கு ரிப்போர்ட் பண்றேன். அப்ப ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல அந்த மெடிக்கல் போர்டு என்னை செக் பண்றாங்க. அப்ப நான் லெட்டர்லாம் கொடுத்து இங்க தான் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோன்னே ஒரு 2-3 வேறு மாநிலத்தினுடைய டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவர் அந்த ஃபைலை திறந்து பார்க்கறாரு, உங்களுடைய பேரை பார்க்கறாரு, நல்லா உத்து பார்க்கறாரு. ஒரு படிச்சோடனே சொன்னாரு ஃபைலை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னாரு. இது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் போர்டில். நான் கேட்டேன் எதுக்கு சார் அப்படின்னு. அவருடைய லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி புக்கு தாங்க எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கு. ஆனால் நான் யார், அவருடைய சர்ஜரி எவாலுவேட் பண்ணி உங்களை செக் பண்றதுக்கு நான் யார் என்றான். 17 வயதில் 8வது சேர்ந்திருக்கிறது. என்னிடத்தில் நேரே சொன்னார், அது புத்தகத்திலும் 17 வயதில் 8வதில் சேர்ந்த ஒரு மகன் வறுமை அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை. அந்த வறுமைதான் இவ்வளவு மேதையை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமைதான். எவ்வளவு தூரம் உயர வேண்டாலும் தான் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை வீட்டை இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான மனிதன் நம் மண்ணில் உண்டென்றால் அது நம்முடைய ஐயா பழனிவேல் அவர்கள். ஆனால் இன்னைக்கு உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை. இந்த கைதான் தேர்வு எழுத விடாமல் விரட்டி அடிக்கப்பட்ட கை. இந்த கைதான் பள்ளிக்கூடத்தில் படிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கூரை வீட்டில் உட்கார்ந்து தவித்துக் கொண்டிருந்த கை. இந்த கைதான் இன்று உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது. இந்த கைதான் அந்த மதில் சுவர் அமைக்கும் போது கற்களை எடுத்துட்டு போகும்போது விரல் அடிபட்டு காயம் பட்டும் போது அந்த விரல் வளைஞ்சிருக்கு. இன்னும் ஐயாவுக்கு விரல் வளைஞ்சுதான் இருக்குது. அதை சொல்றாரு, இப்படி காயம்பட்டு உரிய மருத்துவம் கிடைக்காமல் வளைந்த விரலை கொண்ட இந்த கைதான் இன்று உயரிய அங்கீகாரத்தை பெறப்போகிறது. உடன் நலிவுற்ற அந்திம காலத்தில் இருக்க தந்தையை சரியாக கவனிக்க முடியாமல், வேலையின் காரணமாக சரியாக கவனிக்க முடியாமல் கைவிட்ட கை இந்த கைதான். இந்த கைதான் உலகத்தின் மிக உயர்ந்த விருதை பெற இருக்கிறது என்று எழுதும்போது நீங்க கலங்காத மனிதன் எவரும் இருக்க முடியாது. அவர் ஏன் இவ்வளவு ஈடுபாடு இருக்குதுன்னா, நம்மள ஒருத்தர் அவருடைய சாதனை என் சாதனை, உங்கள் சாதனை, நம் ஒவ்வொருவருடைய சாதனையாக இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு இனந்தெரியாத மகிழ்ச்சியும் பூரிப்பும் பெருமையும் இருக்கிறது. இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைச்சா என்னுடைய தம்பி அண்ணாமலைக்கும் அது இருந்திருக்குது. நான் ஐயா கிட்ட மருத்துவம் பெற்றவர் நானும் ஒருவன். எனக்கு கராத்தே பயிற்சி எடுக்கும்போது மூச்சை உள்ளடக்கி பயிற்சி எடுத்ததுல அந்த குடல் இறக்கம் வந்துடுச்சு. அதுக்காக கராத்தே பயிற்சி எடுத்தா குடல் இறக்கம் வந்துடும் நான் சொல்றேன்ட்டு நீங்க தப்பா இருக்கக்கூடாது. எனக்கு அந்த சதை பகுதி மெல்லிதா இருந்ததுனால கிழிஞ்சிட்டு. அப்ப கூட்டங்கள்ல பேசும்போது இறங்கிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படி ஏத்தி நீடும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்ப எல்லாரும் சொல்லி தம்பிக்கு சொன்ன மாதிரி தான், அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூர்ல ஜெம் மருத்துவமனைக்கு போங்கன்னா ஐயா எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க. அந்த நுண்கலை மூலமாக தான் எனக்கு
அப்போ நான் மருத்துவம் முடிச்சுட்டு அப்போ போகும்போது நான் ஓய்வு போகிறேன், திருப்பி வீட்டுக்கு போகிறேன். அப்போ உனக்கெல்லாம் சரியாயிட்டு, நீ மறுபடியும் போயிட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஓய்வில் இரு, மறுபடியும் போய் கடுமையான பயிற்சிகளை மட்டும் செய்யாத, மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ பணம் கட்டிட்டு நான் வீட்டுக்கு செல்லணும். கட்டணத்தை எடுத்துகிட்டு வராரு, போகிறேன். இங்கே கட்ட போகிறாங்க. இல்லை ஐயா உங்களை கூப்பிடுறாங்க போங்கன்னு உள்ளே போனோன்னா, நீங்கள் மருத்துவங்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அம்மா ஐயாவோட மனைவி ஜெயா அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு, அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன்கிட்ட காசு வாங்கி அசிங்கப்படுத்தாமல் அனுப்பிவிடு அவனை. உங்கள் அம்மா அனுப்பிவிட சொல்லிட்டா, இப்போ உடம்பு பார்த்துக்க, வேற வேணா என்னை கூப்பிடுன்ட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் தம்பி என் அன்புடைய இளவல் செந்தில் இருக்குதார், ஐயாவுடைய மருமகன். நாங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன், செவிலியர்களெல்லாம் நம்ம ஆளுகளாக இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இன்னு அவுட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் தமிழ்லையும் எழுதி ஆங்கிலத்திலும் இருக்கலாமே அப்படின்னு. திருப்பி நான் மருத்துவமனைக்கு போனேன். இங்கு பார்த்தாலும் நம்ம முகங்களா இருந்தது, நம்ம தங்கச்சிகளா இருந்தாங்க செவிலியர்கள். பிறகு உள்ளே வெளியே, அதுக்கப்புறம் அவுட் இதெல்லாம் எழுதியிருந்தது. இந்த பையெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்க ஐயா நினைக்கல. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரே ரத்தம், தமிழ் ரத்தம்ங்கிறதுனால என் தாய்மொழியை யோசிக்கணும்ட்டு செஞ்சவர். தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும். அதனாலதான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சிருக்காங்க. சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் ஒரு தமிழர் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் பழனிவேலு அவர்கள் நிச்சயமாக உங்கள் பெருமை இன்னும் ஓங்க வேண்டும். டாக்டர் ரங்கபாஷ்யம் என்னோட வாதியார், அவர் ப்ரொஃபசர் ரங்கபாஷ்யம். அவர் வந்து ஒரு டெரர், அவர்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேராசிரியர் ரங்கபாஷ்யம் அவர்கள் உங்களை கூப்பிட்டு பழனிவேலா வந்து என் கூட சேருன்னு சொல்லலாம் சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக எல்லாம் பார்க்க முடியாது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஒரு தமிழனா உங்களை நான் வணங்குகிறேன். அரசியல்வாதிகள், ஸ்போர்ட்ஸ்மேன், லிட்ரேச்சர் அப்படின்னு நிறைய பேர்த்துக்களை பாராட்டி புத்தகங்கள் நிறைய வந்தது. ஆனால் எந்த நாட்டிலையும் எந்த புத்தகத்திலையும் மருத்துவர்களை பற்றி ஒன்றும் வராமல் இருந்தது ஒரு மருத்துவ உலகத்துக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அந்த சமயத்தில் எங்கள் ஆல் இண்டியா அசோசியேஷன் டெல்லியில் நடந்தது. அந்த இதில் அப்போ பிரசிடெண்டாக இருந்தது கே சேகர் என்ன பண்ணார், ஒரு மருத்துவர்களை பாராட்டுங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரானரி சர்ஜன்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள்னு ஒரு புக்கை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் ஒரு ஃபியூ சர்ஜன்ஸினுடைய பயோகிராஃபி அதில் ஆட் பண்ணியிருந்தார். அதில் என்னோடய பயோகிராஃபியும் வந்தது. ஒரு ஷார்ட் தான். அவங்க எல்லோரும் 70 வயசுக்கு மேலே, நான் ஒருத்தர் 50 வயசாக இருந்தப்போ. அந்த புத்தகத்தில் அந்த ஃபியூ பேஜஸை படிச்சுட்டு மறுநாள் அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே போனாலுமே எங்கள் மருத்துவர்கள்லாம் எனக்கு ஷேக்கன் கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ணல கங்க்ராட்ஸ் சார்பாங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்கள் பேக்ரவுண்டு தான் அப்படின்னு. அந்த புத்தகத்தை நீங்கள் பேர் வைக்கும் பொழுது என்ன வைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது பாருங்கள், நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லோரும் புக் உங்களுக்கு எல்லாம் தரேன் எடுத்து பார்த்தாங்க. கட்ஸ் அப்படின்னு வச்சேன். கட்ஸ்ன்னு எதுக்காக வச்சேன்னா, கட்டுன்னா என்னோட வயிறு, என்னுடைய சிஸ்டம், நான் வேறு என்னோட ஸ்பெஷாலிட்டி அது கட். ஆனால் அஸ்திவாரம் என்ன, கட்ஸ், துணிச்சல். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பாராட்டி சொன்னதுக்கு அந்த துணிச்சல் ஒன்று இருந்ததுனால எனக்கு அஸ்திவாரம் வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கட்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா எனக்கு ஒன்றும் இல்லாததுனால வந்தது. எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா, ஏன் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணுமே, பணம் இல்லாமல் எப்படி போய் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு கவலை. இருக்கிற நகை விற்றுட்டாங்க, இல்லை வேறு குடும்பம் எல்லாமே இது வேலை, வர்ற வருமானம் குடும்பத்துக்கு பத்தாத நிலைமையில் இருக்கப்போ எம்பிபிஎஸ் போனால் எப்படி முடியுங்கிறப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் ஆளு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து ஃபீஸ் கட்ட போனேன். ஏன் ஃபீஸ் கட்ட போனால் கூட என் கூட யாராவது கூட்டிகிட்டு போனால் பணம் பத்தாவது போயிட்டு என்ன பண்ணுறது, நான் தனியாக தான் போனேன். அப்பாவை கூட கூட்டிகிட்டு போகல எனக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆரம்பிக்கும் பொழுது தான் சரி, இது ஒரு பக்கம் வந்து இளைஞர்களுக்கு சொல்கிறதுக்கு இவ்வளவு சூழ்நிலையில், டாக்டர் பழனிவேல் பண்ண இந்த கிராமத்தில் வந்து பண்ணணும், நம்ம பண்ண முடியாதா? இதுதான் எங்கள் சிஇஓ அவங்கெல்லாம் இந்த ஸ்கூல்லாம் போனால் பேசுவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் எடுத்து பார்த்தோம்னா, அந்த காலத்து ஆசிரியருக்கும் இந்த காலத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுடைய உறவு முறையை பற்றி சொல்கிறதுக்காகத்தான் இந்த புக்கில் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ வையாபுரி அவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு எல்லாம் பேசிட்டீங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தனால தான் வந்தேன். அது ஒரு பக்கம். என்னுடைய அது இன்னொரு ஸ்கூலை ஹைஸ்கூல் போன உடனே அங்கே ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சேதுராமன் உங்களுக்கு சொன்ன முடியலைங்க. அந்த சேதுராமன் வந்து என்ன பண்ணார், இந்த பையன் டாக்டர் போகணுன்னு இருக்கான், இது வந்து கண்டர் காலேஜில் பக்கத்தில் போன மார்க் கம்மியாக போயிடும், வராது, நான் செஞ்சு வச்சு கூட்டிகிட்டு வர சேர்ந்து அவர் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு வந்தார். அப்போது ஒரு ஆசிரியர் மாணவன் மேலே ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ அக்கறை இருப்பாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் போய் படிச்சுட்டு இருக்கேன், முடிச்சுட்டு ஊருக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதான் நம்ம அதுக்கு மேலே முடியாது இல்லைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ
ப்ரொஃபஸர் உமாபதி சர்ஜரி ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு, பழனிவேலு உனக்கு சர்ஜரி ரொம்ப ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ எப்படியாவது எம்எஸ் படி, உன்னோட பேக்ரவுண்ட் கஷ்டம்தான், முடிச்சு வரலாம் பண்ணிப்பாருன்னு எனக்கு நல்ல தனியாகவே சொல்லி கொடுத்து, அவருக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. என்னோடய கேரக்டர் பார்த்து நான் அவர் எடுத்துக்கிட்டாரா, ஏன்னா காலேஜில் செக்ரட்டரியில் இருந்தேன். எது எடுத்தாரு தெரியும், எனக்கு தனியாக ரூமில் வச்சு கிளாஸ் கூட எடுத்திருக்காரு. அந்த வருஷம் கோல்டு மெடல் வாங்கி பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆக்குறதுக்கு உமாபதி தான். அப்போ எனக்கு எம்எஸ் ஆட்டோமேட்டிக்கலாக இன்டர்வியூவில் போன உடனே கொடுத்தாங்க. ஆனால் அந்த பழமொழி தாள்னு சொல்ல பாரு, என்னை தூக்கி மதுரையில் போட்டாங்க எம்எஸ்க்கு. ஆனால் மதுரை போனதுனால என்னமோ எந்த ஒரு டைம் வேஸ்ட் முடியாதுல நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அங்கே காளிதாஸ் வந்து சொந்த ஃபாதரில் இருந்தால் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, அது அண்ணனாக இருந்தால் பண்ண மாட்டாங்க, அவர் பண்ணார். அப்புறம் நான் வந்து செட்டில் ஆகலான்னு சேலத்துக்கு போய் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு டபுள் எம்எஸ் முடிச்சுட்டு, அந்த சமயத்தில் ப்ரொஃபஸர் ரங்கபாஷ்யம் அவராக 1 hour எங்களோட உட்காந்து ஐஎம்ஏ வந்தவர் பிரெயின் வாஷ் பண்ணி, நீ எம்சிஹெச் கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் சாங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் சேர்ந்தால் உனக்கு கேஸ்ட்ரோட ரொம்ப ஆர்வம் இருக்குது, இது நல்லா டெவலப் பண்ணுவேன், எனக்கு எத்தனையோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, ஆனால் உனக்கு உன்னை இந்த உடனே ஹாஸ்பிட்டல் ஆகுது, அதாவது நம்ம சென்னைக்கு போயிடலான்னு போனோம். போட்டு திரும்ப முடித்தோடனே மாமனார்லாம் வசதி இருந்தால் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னாங்க. வேண்டாம், நான் சயின்ஸை டெவலப் பண்ணணும், மெடிக்கல் காலேஜ் வேணுங்க, சேலத்தில் மெடிக்கல் காலேஜில் நான் கோயம்புத்தூர் போகிறேங்கன்னு கோயம்புத்தூர் போனேன். நான் கல்யாணம் பண்ணி என் கூட மனைவி எத்தனை ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கிறதே தெரியாது, அங்கங்கே மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு சங்கடமும் இல்லாத வருவாங்க. அப்படி போகும் பொழுது கோயம்புத்தூருடைய பற்றி நான் போகும்பொழுது எல்லாம் சொன்னாங்க, கோயம்புத்தூர் போனால் நீங்கள் ரொம்ப காம்படிஷன் இருக்கும், பெரிய பேசணும்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நான் சயின்ஸ் டெவலப் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் காம்படிஷன் இல்லை அப்படின்னு தான் போனேன். நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் செய்கிறது பார்த்து, கோயம்புத்தூர் எப்பவுமே குவாலிட்டி, அது வந்து சர்ஜரியாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைலாக இருந்தாலும், இண்டஸ்ட்ரி இருந்தாலும், கோயம்புத்தூர் ரீஜன் பெல்ட் வந்து குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கிறது நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், நீங்களும் எல்லாம் இருக்கிறவங்க. நான் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிற போது என்னோடய ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஒரே ஒரு 2 வார்த்தை, எல்லாம் 14 ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒய்ஃப் கல்யாணத்துக்கு முன்னால் காரில் போகும், அவங்க வசதியான குடும்பம். கல்யாணம் பண்ண உடனே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும், முடிஞ்ச ஆட்டோவில் அடுத்து போகலாம், அதுக்கு மேலே வசதி இல்லை. அதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்தது. ஒரு ஊராக போனால் எல்லாத்துக்கும் மாறிச்சு. எந்த சூழ்நிலையிலுமே ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் வந்து சர்ஜரி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன், வெளியில் என்னன்னு தெரியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினச்சோடனே கன்ஸ்ட்ரக்ட்ஸ் பார்த்துக்கிட்டது, அது பிறகு ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணது, இப்போ எல்லாம் பண்ணுது. குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி குழந்தைகள் பிரவீன்ராஜ் வந்து பேசினதும் செந்தில்நாதன் இவங்க எல்லாம் வந்தது எல்லாமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி, எல்லாம் வரம்னு சொல்லுவாங்க, அமையிறது அது கடவுளாக பார்த்து கொடுத்த வரமுனால அது வந்து எனக்கு நல்ல அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் உங்களுடைய இந்த இடத்துல வேறு எதுக்கு எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே சொல்லி உங்களை வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி உங்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வந்து விடைபெறுகிறேன். வணக்கம். தி மோஸ்ட் எக்ஸைட்டட் மூமெண்ட் இன் மை லைஃப். என்னோடய வாழ்க்கையிலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து இவ்வளோ ஒரு இதாக இருக்காது. அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள லார்ஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இல்லை, கிட்டத்தட்ட 2000 கிட்டத்தட்ட எல்லாம் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நான் என்னோடய உண்மையான ஃபீலிங், ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் தட் வே த டெலிபரேஷன் அண்ட் கட்ஸ் புக் ரிலீஸ் அண்ட் இந்த புக் கட்ஸுங்கிறது டெஃபினட்டாக வந்து இட் வில் கோ வெரி லாங் வே. நல்ல ஒரு சில்ட்ரன்ஸுக்கு வழிகாட்டி ஆகும், ஆசிரியர்களுக்கு ஒரு இதாகும், சொசைட்டிக்கும் பலனுள்ளதாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. இப்போ வந்து ஒரு பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறோம் அப்படின்றதுக்கு விதை யார் சார்? விதை வந்து டாக்டர் அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கும் பொழுது எனக்கு தேசிய விருதை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்திருக்காங்கன்னு விசாரிச்சு பார்க்கும்பொழுது இவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கேன். அப்போ என்னுடைய பேக்ரவுண்டு சொல்லும் பொழுது தான் என்னை ராஷ்டிரபவன் கூப்பிட்டு எங்கிட்ட 1 hour பேசும்பொழுது தான் என்னுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் வந்த யங்ஸ்டர்ஸுங்களுக்கு இவருடைய லைஃப் ஒரு இன்ஸ்பைரிங் இருக்குன்னு டாக்டர் அப்துல் கலாம் தான் அந்த விதையை தோணும். சார் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்ஸான ஒரு கேஸ், இது வந்து என் லைஃப்பில் இது வந்து என்னோட கட்ஸான ஒரு மொமெண்ட் அப்படி நீங்கள் உங்களுக்கே பேட் ஆன் த ஷோல்டர் சொல்கிற மாதிரி மொமெண்ட்னா என்ன சார் சொல்வீங்க? கேன்சரில் வந்து 2 வகையான கேன்சர், உணவு குழாயில் பேங்க்ரேட்டிக், கணையத்தில் வரக்கூடிய கணையத்துக்கு பேங்க்ரேட்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் உலகத்திலே இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் கீஹோலில் பண்ணால் ரிசல்ட் நல்லா வரும்னு நினைக்கிறப்போ வெளிநாட்டவர்கள் அது வந்து கீஹோலில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு சேலஞ்சாக இருந்தது. இல்லை, இது பண்ண முடியும் அப்படின்னு உலகத்தில் முதல் முறையாக பேங்க்ரேட்டிக் கேன்சரை லேப்ரோஸ்கோபியில் முழுமையாக ஆப்ரேஷன் பண்ணி வெளிநாட்டு காமிக்கும் பொழுது தான் உலகமே பார்த்தது. நம்ம எல்லாம் முடியாதுன்னு சொல்கிறத ஒரு நம்ம கோயம்புத்தூர் அவங்களுக்கு என்ன நினச்சாங்கன்னா ஒரு வில்லேஜ்னு, இந்தியாவில் சவுத் இந்தியா ஒரு வில்லேஜில் ஒரு டாக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. 2000 எனக்கு விருதும் கொடுத்தாங்க அமெரிக்காவில். அதை தொடர்ந்து உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. இது எனக்கு ஒரு கட்ஸ், அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னதை பண்ணது எனக்கு ஒரு துணிச்சலான ஒரு ஆப்ரேஷன்.